இந்த ஸ்கூல்ல தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் அவரெல்லாம் வந்து இங்க படிச்சவர் தான். இப்படி இருந்த பாலம் இப்போ இப்படி ஆயிடுச்சு. இந்த பங்கஜம் தியேட்டர் முதல்ல எப்ப கட்டினாங்கன்னா 1920ல. இப்பயுமே இந்த ரிசார்ட்டுக்குள்ள சினிமா சம்பந்தமான நிறைய பிக்சர்ஸ் அங்கங்க வச்சிருப்பாங்க. இனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, அதே நேரத்துல சூடாவும் இல்லை, சூடு ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல வந்து மூணார் பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாம் சுத்தி காட்டுவாங்க. யூக்கலிப்டஸ் மரம். இந்த கோயிலோட பில்டிங் ரொம்ப அழகா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். கைஸ், நேற்று நைட்டு சில இடங்களை காட்ட முடியல, அதனால இன்னைக்கு காலையில அதெல்லாம் வெளிச்சத்துல காட்டலான்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி வந்துட்டேன். அப்படியே போயிட்டு ஒரு கடையில டீ குடிச்சிட்டு சில இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நாம இருக்கிற இந்த இடத்துக்கு பேரு பழைய மூணாறு. இந்த பாலத்துக்கு கீழே தான் அந்த முதிரப்புள்ள ஆறு ஓடுது. நம்ம போன வீடியோலே பார்த்தோம். இங்க இருந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான யானையோட சிலை இருக்கு. இது முழுக்க முழுக்க பழைய பிளாஸ்டிக் பாட்டில்களை வச்சே செஞ்சிருக்காங்க. அது பக்கத்திலேயே மூணாறுங்கிற பேர்ல இருக்கிற இங்கிலீஷ் லெட்டர்ஸையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்களை வச்சு செஞ்சிருக்காங்க. நம்ம நடக்க ஆரம்பிச்சு முதல்ல நம்ம கண்ணில் படுறதே இந்த ஸ்கூல் கேட்டு தான். இதுதான் வந்து மூணார் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். ஆனா இது வந்து மெயின் கேட் இல்லைன்னு நினைக்கிறேன். மெயின் கேட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் இன்னும் நடக்கணும். அது பக்கத்துல இன்னொரு ஸ்கூலும் இருக்கு, கவர்மெண்ட் ஆங்கிலோ தமிழ் பிரைமரி ஸ்கூல் அண்ட் மாடல் ப்ரீ பிரைமரி மூணார். எஸ்டாப்ளிஷ்ட் 1918. அடேங்கப்பா, 107 வருஷம் ஆகுது இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு. ஆக்சுவலா அந்த ஹை ஸ்கூலுமே பழைய ஸ்கூல் தான், அதுவுமே வந்து 100 வருஷம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து 5th இருந்து 12th வரைக்கும் இருக்கு. அதுக்கு முன்னாடி பிரைமரி வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கு. இதுதான் அந்த கவர்மெண்ட் ஹை ஸ்கூலுடைய மெயின் பில்டிங். மெயின் கேட்டுமே வந்து இங்கே தான் இருக்கும். இந்த ஸ்கூல்ல தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் டிஜிபி வால்டர் தேவாரம் அவரெல்லாம் வந்து இங்கே படித்தவர் தான். டிஜிபியா மட்டும் இல்லை, வீரப்பன் அவர்களை பிடிக்கிற ஆப்ரேஷன்லையும் இவர் தான் ஹெட்டாக இருந்தார். அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் 4 வருஷம் வந்து எஸ்டிஎஃபோட ஹெட்டாக இருந்தார். ஸ்கூல் நல்லா பெருசாக தான் இருக்கு. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இது வந்து கேடிஹெச்பியுடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். நமக்கு லெஃப்ட் சைடில் தெரிகிற கடைகள் எல்லாமே வந்து அந்த முதிரப்புழா ஆறோட கரையில தான் இருக்கு. இந்த பில்டிங்ஸ்க்கெலாம் பின்னாடி தான் அந்த ஆறு இருக்கு. இந்த பக்கம் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்காக இங்க இடையில வந்து ஒரு சின்ன ஒரு ஆடு பாலம் இருந்தது. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட வெள்ளத்துல அது வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. இதுதான் அந்த ஆடு பாலத்துக்கு போறதுக்கான வழி. இப்போ பாலம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. ஆக்சுவலா இந்த ஆடு பாலத்துல நானே கிராஸ் பண்ணியிருக்கிறேன். அது இப்படி இருந்த பாலம் இப்போ இப்படி ஆயிடுச்சு. இந்த சில்வர் டிப்ஸ் ரிசார்ட் தான் நேற்று நைட்டு நம்ம வந்து பார்த்தோம். போன வீடியோலே பார்த்துருப்பீங்க. ஷாருக் கான்லாம் கூட இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த ரிசார்ட்டுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. இந்த ரிசார்ட் இதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டரா இருந்தது. அந்த தியேட்டரோட பேரு பங்கஜம் தியேட்டர். இந்த பங்கஜம் தியேட்டர் முதல்ல எப்ப கட்டினாங்கன்னா 1920ல. அதாவது இப்போ இருந்து 105 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எம்ஜிஆருக்கு 3 வயசு தான். சிவாஜி பிறக்கவே இல்லை. மௌன படங்கள் மட்டுமே வெளியாகிக்கிட்டு இருந்த காலம். வெள்ளக்காரங்க காலத்துல கட்டப்பட்டிருந்தாலும் இதை கட்டினவர் ஏஎஸ் அழகண்ணன் செட்டியார் அப்படிங்கிற தமிழர். தமிழராகவே இருந்தாலும் அவர் ஒரு வெள்ளக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அது வேற விஷயம். ஓகே, 1920ல கட்டப்பட்ட இந்த தியேட்டர்ல 1927க்கு அப்புறமா பேசும் படங்களையும் திரையிட்டு இருக்காங்க. ஒரு 40 வருஷம் இப்படியே ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் 1960ல அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புது பில்டிங் கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த பில்டிங். அமெரிக்கால இருந்து ப்ரொஜெக்டர் இம்போர்ட் பண்ணி படத்தை திரையிட்டு இருக்காங்க. அப்படி திரையிடப்பட்ட முதல் படம் சிவாஜி நடிச்ச பாகப்பிரிவினை. செட்டியார் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா 1984ல இந்த தியேட்டர் வேற ஒருத்தங்க கைக்கு மாறிடுச்சு. அவங்களும் தியேட்டரை முடிஞ்ச வரைக்கும் ரன் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களாலையும் ரன் பண்ண முடியாம 2010ல இதை ரிசார்ட்டா மாத்திட்டாங்க.
இப்பயுமே இந்த ரிசார்ட்டுக்குள்ள சினிமா சம்பந்தமான நிறைய பிக்சர்ஸ் அங்கங்க வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த ரிசார்ட்டோட வரலாறு. இந்த சில்வர் டிப்ஸ் ரிசார்ட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் இந்த கிரவுண்டு. இது ஆக்சுவலா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு. அந்த காலத்துல இங்க உள்ள மக்களுக்கு பொழுதுபோக்குக்கான விஷயங்கள் 2 தான். ஒன்னு சினிமா, இன்னொன்னு ஃபுட்பால். நீங்க எந்த எஸ்டேட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சினிமா பார்க்கணும்னா இந்த பங்குஜம் தியேட்டருக்கு தான் வந்தாகணும். எங்க அப்பா கூட அவங்களுடைய முதல் படத்தை இந்த தியேட்டர்ல தான் பார்த்தாங்களாம். 1969ல எம்ஜிஆர் நடிச்ச தாளம்பூ படத்தை பார்த்திருக்காங்க. ஆனா ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா எஸ்டேட்லயுமே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுட்பால் மக்களுக்கு பிடிச்சமான ஒரு விளையாட்டு. கம்பெனிக்காரங்க வருஷத்துக்கு ஒரு தடவை டோர்னமெண்ட் நடத்துவாங்களாம். அந்த டோர்னமெண்ட் இந்த கிரவுண்ட்ல தான் நடத்துவாங்களாம். இந்த வருஷம் அதாவது 2025ல நடந்த டோர்னமெண்ட் வந்து 76வது டோர்னமெண்டா. அப்போ பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பாரம்பரியமா இந்த டோர்னமெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்கன்னு. ஓகே, நம்மளோட வாக்கை கண்டினியூ பண்ணலாம். இங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு. ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே நம்ம பார்க்குற 3வது ஸ்கூல் இது. இது வந்து ஆம்னி பஸ்ஸோட பஸ் ஸ்டாண்டு. பிரைவேட் பஸ் எல்லாம் இங்க இருந்து தான் சென்னை, பெங்களூருக்குலாம் போகும். KDH கிளப். ஓகே, கிளப்புக்கு போற பாதை, அதுக்கப்புறம் மூணார் ரோப்வே ஸ்டேஷனுக்கு போற பாதை. ஸோ அந்த காலத்துல வந்து இங்க இருந்து தயாரிக்கப்படுற தேயிலை எல்லாம் இந்த ரோப்வே மூலமா தான் கீழே போடிக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு போற பாதை இது. இதுதான் அந்த KDH கிளப், கண்ணன்தேவன் ஹில்ஸ் கிளப். இன்னும் நிறைய கடைகள் ஓப்பன் ஆகல. டைம் 7:30 ஆயிடுச்சு. வெயில் அடிச்சாலுமே ஆக்சுவலா குளிருது. இங்க ரோட் சைட்ல ஒரு சின்ன பார்க் இருக்கு, குழந்தைங்களுக்கான பார்க். அதையும் பார்த்துட்டு போயிடலாம். இன்னும் ஓப்பன் பண்ணல. நல்லா இருக்கு, சின்னதா அழகா இருக்கு. ஸோ இதுக்கு இங்க டிக்கெட் வாங்கி தான் போகணும். அடல்ட்டுக்கு 25 ரூபா, சைல்டுக்கு 15 ரூபா. எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியல. சரி, நடக்கலாம். இது வந்து டூரிசம் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ். ஸோ டூரிசம் பத்தி நம்ம ஏதாவது கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா எங்ககிட்ட வந்து கேட்கலாம். டூரிசம் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ், மூணார். இங்க ஏதோ ஒரு நினைவிடம் மாதிரி இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட். அதுக்கப்புறம் இங்க என்னமோ இருக்கு, இது என்னன்னு பார்க்கலாம். வார் மெமோரியல். ஓகே, இது வந்து ஒரு வார் மெமோரியல். எந்த வாருக்கான மெமோரியல்னு தெரியல. மோஸ்ட்லி வேர்ல்டு வாரா இருக்கும்னு நினைக்கிறேன். மூணார் சப்ளை அசோசியேஷன் லிமிடெட் சூப்பர் மார்க்கெட். இங்க ஏதோ ஒரு பழைய காலத்து போர்டு இருக்கு, இது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பொது பாதை அல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரைவேட் ரோடு. வழியா டீ கடைக்கு வந்தாச்சு. கண்டிப்பா தரணும். இங்கதான் டீ குடிக்கலாம்னு வந்தோம், ஆனா கடை க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, பார்க்கலாம் வேற ஏதாவது சின்ன கடை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ரோப்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கான இன்னொரு வழி இங்க இருக்கு. இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு நான் ஒரு தடவை வந்திருக்கேன். இனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, அதே நேரத்துல சூடாவும் இல்லை. சூடு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் KRTC பஸ் ஸ்டாண்டு. கேரளா பஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. உள்ள போலாம். KRTC கேன்டீன்.
கேஎஸ்ஆர்டிசி ஆக்சுவலா கேஆர்டிசி இல்ல கேஎஸ்ஆர்டிசி. ஒர்க் ஷாப். இது வந்து நேற்று நம்ம பார்த்த டபுள் டெக்கர் பஸ். இதில் வந்து மூணார் பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாம் சுற்றி காட்டுவாங்க. இது வந்து கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்லேயே இதுக்கு டிக்கெட் புக் பண்ணலாம். லோயரில் 200 டிக்கெட்டு, அப்பரில் 400. இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட் போயிட்டு மூணார் ராயல் வியூ டபுள் டெக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஸ் ஆப்ஷன்ஸ் காட்டும். மொத்தம் 3 பஸ் ஒரு நாளைக்கு, 9 மணிக்கு, 12:30க்கு, 4 மணிக்கு. உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் 50 டிக்கெட்டு. இந்த பேஜில் சீட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம், எதர் அப்பர் ஆர் லோயர். அப்புறம் வந்து பிக்கப் பாயிண்ட், ட்ராப் ஆஃப் பாயிண்ட் அதுவும் கொடுத்துட்டு அடுத்த பேஜில் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஸ்டேக்கு மாதிரி ஸ்டே பண்றதுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இந்த பஸ்ஸஸ்லாம், பழைய காலத்து பஸ். இந்த ஆப்போசிட்ல இருக்கிற இந்த கிரவுண்ட்ல தான் அந்த காலத்துல குதிரை ரேஸ் நடந்ததா சொல்லுவாங்க. இங்க வந்து பஸ்ஸை வந்து ஒரு சின்ன கஃபே மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அழகா உள்ள சேர் டேபிள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. திங்க் அது இப்பயும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, பிங்க் கஃபே ஹோட்டல். இங்க ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு. யூக்கலிப்டஸ் மரம் நிறைய இருக்குங்க. மோஸ்ட்லி வந்துட்டு கொஞ்சம் ஹில் டாப்ல தான் அந்த யூக்கலிப்டஸ் மரத்தை வந்து பார்க்க முடியும். இங்கே கொஞ்சம் கீழேயே இருக்கு. அடுத்து நம்ம போகிறது அந்த தூரத்தில் தெரிகிற அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான். ஓகே, இதான் சிஎஸ்ஐ சர்ச்சோட என்ட்ரன்ஸு. அப்படியே மேலே நடக்கலாம். ஒரு நல்ல உயரமான இடத்துல இருக்கு இந்த சர்ச்சு. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால சர்ச்சில் மாஸ் நடக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய திருவடியில் நாங்கள் கடந்து வருவதற்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்தை. இந்த கோயிலோட பில்டிங் ரொம்ப அழகா இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு. இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு, ஆனால் அது தெளிவா இல்லை. கண்டிப்பாக நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, நம்ம அப்படியே வெளியில் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை இங்கே போட்டிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம்னு 3 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் ஒரு கல்லறை தோட்டமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1910 தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து ஸ்காட்லாண்டோட கட்டடக்கலையை பின்பற்றி கட்டியிருக்காங்களாம். இங்க இருக்கிற பொருட்கள்லாம் கூட ஸ்காட்லாண்ட்ல இருந்து கொண்டு வரப்பட்டது தானா. இஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். ஆனா இன்னுமுமே அந்த மாஸ் வந்து இங்க வரைக்கும் நல்லா தெளிவா கேக்குது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா முருகன் கோயிலுக்கு போனோம். அதுக்கு இப்படியே போக முடியாது, வீட்டுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போறோம். எங்கள் வாழ்வில் பெருக செய்தவரே, ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த படி இப்போ அவ்வளோவா யூஸ் ஆகலைன்னா அதனால எவ்வளோ குயிக்காக இது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம்.
நம்ம ஏற்கனவே இந்த ஆர்சி சர்ச், சிஎஸ்ஐ சர்ச் இதெல்லாம் போய் பார்த்தோம். அதெல்லாம் எப்போ உருவானது, எந்த காலத்துல உருவானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த முருகன் கோயில் எப்போ உருவானது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த மலைகள்ல பழங்குடியின மக்கள் மட்டுமே வாழ்ந்த காலத்துல இருந்தே அவங்க இங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்பயுமே மூணார்ல தைப்பூசம் வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுற பண்டிகைகள்ல ஒண்ணு. அந்த அளவுக்கு விமர்சையா தமிழ்நாட்டுல கூட கொண்டாடப்படுறது இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தைப்பூசம் மட்டும் இல்ல, கார்த்திகை தீபத்தையுமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்களாம். கார்த்திகை தீபத்துக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பை மக்கள் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது முருகன் தான் முதல்ல வந்து காடுகளை அழிச்சு விவசாய நிலங்களை உருவாக்கினாராம், விவசாயத்தை உருவாக்கினாராம். அந்த காடுகளை வந்து எப்படி அழிச்சிருக்காங்கன்னா நெருப்பு மூலமா தான். நெருப்பை எப்ப வேணாலும் வைக்கலாமான்னா அப்படி வைக்க முடியாது. கோடை காலத்துல நெருப்பு வச்சிட்டோம்னா அந்த காட்டுத்தீயை நம்மளால அணைக்கவே முடியாது. அதனால கார்த்திகை மாதத்துல மழை பெய்யறதுக்கு முன்னாடி நெருப்பை வச்சு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா மழை வந்து அதை வந்து அணைச்சிரும். இப்ப கூட நம்ம ஊர்கள்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை அப்படின்னு. இப்படி ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நெருப்பு மூலமா ஒரு குறிப்பிட்ட அளவு காடுகளை அழிச்சு விவசாய நிலங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்க மூணார்ல இல்ல, மூணார்ல உள்ள காடுகளை பத்தி சொல்லல, தமிழ்நாட்டுல உள்ள காடுகள், முருகன் வாழ்ந்த இடங்கள்ல உள்ள காடுகள், அதை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி தீயிட்டு காடுகளை அழித்ததோட நினைவாதான் நம்ம வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து மக்களுடைய நம்பிக்கை தான். அதனால நம்ம வந்து இதை ரொம்ப ஆராய வேண்டாம். ஆக்சுவலா இந்த கோயில சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு முருகன்ற பேர் தான் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் முருகன் கோயில்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க இருந்து பார்த்தா மூணார் டவுன் நல்லா தெரியுது. மூணார் டவுன் மட்டும் இல்ல, சர்ச் தெரியுது, மசூதி தெரியுது. இதுதான் நம்ம போன வீடியோல பார்த்த ஆர்சி சர்ச். ஒரு பழமையான முருகன் கோயில்ல நின்னுக்கிட்டு ஒரு அழகான மசூதியை வீடியோ எடுக்கிறதுங்கிறது மூணார்ல மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம எரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு போறோம். அது வரைக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.